ஆரிரராரோ தாயிருக்க ஆராத காயங்களாலே நான் துடிக்க ஆறாத கண்ணீரிலாடி நான் மிதக்க ஆறுதலாய் உன் சொல்லிருக்க அருள் வாக்கிருக்க எனக்கு நீ இருக்க. ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. நம்ம அம்மாவை கும்பிட்டாலும் சில நேரத்துல நம்மளுக்கு கஷ்டமாவே இருக்கே, அது ஏமா? இத பத்தி நம்ம அம்மாவே ஒரு அருள் வாக்கு சொல்லி இருக்காங்க. தாய் பறவையானது நிலத்தை கிளறி கிளறி புழு பூச்சி முதலிய ஆகாரங்களை எடுத்து தன் குஞ்சு பறவைக்கு ஊட்டுகிறது, காப்பாற்றுகிறது. தாய் பறவையின் துன்பம் அப்போது குஞ்சுக்கு தெரிவதில்லை. வளர்ந்த பிறகுதான் தாயின் கஷ்டம் புரிகிறது. அதே நிலைதான் மனித இனத்துக்கும். ஆன்மீகம் தாயின் ஆன்மாவிற்கு சமம். அந்த ஆன்மீகத்தில் நீங்கள் ஈடுபடும் போது மனம், உடல், தலை, நரம்பு, இதயம் ஆகியவற்றால் சிக்கல் வரலாம். இந்த சிக்கல்களை எல்லாம் சீரமைத்து கொண்டு முன்னேறி வர வேண்டுமானால் ஆதிபராசக்தியின் அருளும் அடிகளார் அருளும் வேண்டும். இது அன்னையின் அருள்வாக்கு. சோ நம்ம பங்காரம்மா சொல்லி கொடுத்த ஆன்மீகத்தை பின்பற்றவும் அதுல நிலைத்து இருக்கவும் அம்மா அருள் வேண்டும். அம்மாவை கும்பிட்டும் பிரச்சனை வரதெல்லாம் நம்ம ஏதோ நமக்குள்ள சரி செஞ்சுக்கணும்னு அர்த்தம். அதனால நீ டெய்லி ப்ரே பண்ணும்போது அம்மா எனக்கு உன் அருள் வேண்டும்னு வேண்டிக்கோ. அம்மா எப்பவும் கூடவே இருந்து கைட் பண்ணுவாங்க. சரியா? கண்டிப்பாமா. நம்ம பங்காரம்மா பாதத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டா நமக்கு வர கஷ்டங்களை அம்மா துணை கொண்டு ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓம் சக்தி. சொர்க்கமா பங்காரமாயன நாளும் வியக்க ஒரு சிறுவலி நான் வாங்க உனக்கது வலிக்க பந்தமா பழம் சொந்தமாயன கேட்டு திகைக்க கண் திறந்த போது என் தாயின் பூமுகம் கண் கலங்கும் போது உன்